வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மாலை மாற்றும் போதுதான் புருஷனின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள் பவித்ரா. ஒப்புக்கு கூட ஒரு புன்னகையின்றி இறுகிய பாறையாய் இருந்தது தினகரின் முகம். ஒரு கல்யாண மாப்பிள்ளையின் முகம் இப்படியா இருக்கும்? யாரிடம் கோபம் இவனுக்கு? முகத்தை இப்படி இறுக்கமாக வைத்துக் கொள்ளும் அளவுக்கு என்ன பிரச்சனை? யாரோ அவன் அங்க வஸ்திரத்தையும் அவள் புடவை தலைப்பையும் முடிச்சிட அவர்கள் மும்முறை அக்னி வலம் வந்தார்கள். தாலி கட்டும்போது அவன் முகத்தின் இறுக்கம் இன்னும் அதிகரிக்க இனம் புரியாத கலக்கம் அவள் அடி வயிற்றில் பரவியது. முகூர்த்த சடங்குகள் முடிந்ததும் யார் யாரோ கை குலுக்க வர ஒன்று இரண்டு பேரிடம் மட்டும் கை குலுக்கிவிட்டு மாலையை கழட்டி வைத்துவிட்டு வேகமாய் தனக்கென்று ஒதுக்கியிருந்த அறைக்கு அவன் செல்ல தனியே நின்றபடி மலங்க மலங்க விழித்தாள். மற்றவர்கள் அதை பெரிய விஷயமாய் எடுத்து கொண்டார் போல தெரியவில்லை. வந்திருந்த கூட்டம் சாப்பாட்டு ஹாலை நோக்கி படையெடுக்க, பவி நீயும் கொஞ்சம் வேணா ரெஸ்ட் எடுத்துக்க, அம்மாவின் குரல் அருகில் கேட்டது. பவித்ரா மணப்பெண் அறையை நோக்கி நடந்தாள். அங்கெங்க போறீங்கண்ணி, இங்க வாங்க. தினகரின் தங்கை பின்னாலேயே ஓடி வந்து அவள் கையை பற்றி இழுத்து கொண்டு சென்றாள். அண்ணன் இங்க இருக்கும்போது அவரை தனியா விட்டுட்டு நீங்க போனா எப்படி? கேட்டவாறு அறைக்கதவை தட்டினாள். யாரது? எரிச்சலோடு கேட்டான் தினகர். நான் தானா ரம்யா. என்ன என்றபடி அவன் கதவை திறக்கும்போது ரம்யா ஓடி மறைந்தாள். திரு திருவென்று நின்றிருந்த பவித்ராவை கண்டதும் அவன் முகம் மாறியது. உங்க தங்கைதான், நான் வேணா போயிடுறேன். அவன் முகம் மாற்றம் கண்டதும் அவள் அவசரமாக கூறினாள். உள்ளவா. கரகரத்த குரலில் அவன் அழைக்க தயங்கியபடி உள்ளே போனாள். கதவை தாளிட்டு விட்டு வந்தான் அவன். உட்கார். கட்டிலை சுட்டி காட்டினான். அவள் உட்கார்ந்ததும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு எதிரில் உட்கார்ந்தான். என்னை பத்தி என்ன நினைக்கிற? எடுத்த எடுப்பில் இப்படி ஒரு கேள்வி வந்து விழுந்ததும் தடுமாறி போனாள் அவள். ஒன்னும் நினைக்கல. முட்டாளா நீ? ஆ, ஒண்ணுமே நினைக்காமையா எனக்கு கழுத்து நீட்டின? பெரியவங்க ஏற்பாடு இது. என்னோட சந்தோஷமா வாழ்வோம்னு நம்பிக்கை இருக்கா? நிறைய. நீ ஏமாந்து போக போற. உனக்கு துக்கத்தை தவிர வேற எதுவும் மிஞ்ச போறதில்ல. அவள் மிரண்டு போய் அவனை பார்த்தாள். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லவே இல்ல. தென் வாய் ஏன் சம்மதிச்சீங்க? நிர்பந்தம். எதனால் என்ன பிடிக்கல? நான் காதலிக்கிற பெண் கர்ப்பமா இருக்கா. கடவுளே. அவள் அதிர்ந்தாள். அழுகை தொண்டையை அடைத்தது. தாலி கட்டிய கொஞ்ச நேரத்தில் இப்படி கவிழ்க்கப்படுவோம் என அவள் எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கிவிட்டு இன்னொரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டுவான்? இவன் தாலி கட்டவில்லை என்று நான் அழுதேனா? அவள் ஆத்திரத்தோடு அவனை பார்த்தாள். அவன் கழுத்தை அப்படியே நெரித்து கொன்றால் கூட பாவம் இல்லை என்று தோன்றியது. எதுக்காக அவளை விட்டுட்டு ஏன் கழுத்துல தாலி கட்டினீங்க? ரொம்ப சிம்பிள். எங்க அப்பாவோட சொத்துக்காகத்தான். வெக்கம் அல்ல இப்படி சொல்ல. இதுல என்ன வெக்கம்? நான் ஒன்றும் சினிமா ஹீரோ இல்ல லட்சியம் பேச. ஐ பிராக்டிக்கல் மேன். எனக்கு காதலும் முக்கியம், காசும் முக்கியம். அப்பா எங்க காதலுக்கு ஒத்துக்கல. அவர் வழிக்கு போறது தவிர வேற வழி இல்ல. ஸோ காசுக்காக இந்த கல்யாணம், என் சந்தோஷத்துக்கு அந்த கல்யாணம். நான் காட்டி கொடுத்துட்டா, உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு காசு கிடைக்காம செய்துட்டா, தாராளமா செய். நீ எங்க எங்க அப்பா கிட்ட சொல்ற அதே நேரம் நான் உங்க அப்பா கிட்ட சொல்வேன். உங்க பொண்ணு வாழ்க்கை விஷயத்துல நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு. உங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட் இல்ல? அவன் அலட்சியமாக அவளை பார்க்க அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். அப்பாவுக்காகத்தான் அவள் இந்த கல்யாணத்திற்கே சம்மதித்தாள். சென்ற வருடம் இதே நேரம் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்து அவரோடு சேர்ந்து அனைவருமே படாத பாடுபட்டு விட்டனர். டிஸ்சார்ஜ் ஆன நிமிடத்தில் இருந்து அப்பா அவள் கல்யாணம் குறித்து கவலைப்பட துவங்கிவிட்டார். எம்பிஏ படித்து கொண்டிருந்தவளுக்கு படிப்பு முடிவதற்கு முன் அவசரமாய் வரன் பார்த்தார். கல்யாணத்திற்கு அவள் மனதளவில் தயாராகவில்லை என்றாலும் அப்பாவின் மீதிருந்த அன்பினால் அவருக்கு நிம்மதி அளிக்கும் பொருட்டு சம்மதித்தாள். அவர் விருப்பப்படி கல்யாணமும் நடந்துவிட்டது. இந்த நிலையில் இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிந்தால் அவருக்கு நிம்மதி அளித்திருக்கும் அதே கல்யாணம் இப்போது அவரது உயிரையும் எடுத்துவிடும். பவித்ரா யோசித்தாள். கணவன் அமைவதென்பது அவரவர் தலைவிதி. இவளது தலைவிதி அப்பாவின் நிம்மதியை மாற்றுவானேன்? அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள்.
ஸோ இனி உங்க திட்டம்தான் என்ன? இதுவரை ஒரு திட்டமும் இல்ல. ஆனா போக போக திட்டங்கள் ஏற்படலாம். அதுவரைக்கும் நான் ஒரு நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு உங்க பின்னால வரணும் இல்ல? நீங்க என்ன அக்கிரமம் செய்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஷட் நீ என்ன என்னை பொறுக்கின்னு நெனச்சிட்டியா? சொத்து வேணும்னு சொன்னதும் சினிமால வர நாலாந்தர வில்லன்னு நெனச்சிட்டியா? காதலியும் வேணும், அப்பாவோட பணமும் வேணும்னு நெனச்சா நான் கெட்டவனா? எஸ், கெட்டவர்தான். காதல்ல ஜெயிக்கணும்னா போராடணும், காத்திருக்க தெரியணும். உங்க அப்பா மனசை நேர்மையான முறையில மாத்தி, உங்க காதலோட வலிமையை அவருக்கு புரிய வச்சு, உங்க கல்யாணத்தை நடத்த அவர் சம்மதத்தை வாங்கி இருக்கணும். இதெல்லாம் செஞ்சிருந்தா உங்களை நல்லவர்னு சொல்லலாம். உங்க காதலிக்கும் உங்க அப்பாவுக்கும் அவர் சொத்துக்கும் நடுவுல முன்ன பின்ன தெரியாத என்ன எதுக்கு இழுத்தீங்க? உங்க சுயநலத்துக்கு. ஏன் ஏன் வாழ்க்கையை பலியாக்குனீங்க? என்னை பலிகடாவாக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லுங்க. அவள் விழி சிவக்க கேட்க அவன் திகைத்து நின்றான். அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாதவனாக தலை குனிந்தான். எங்க அப்பாவோட உடல்நிலை கருதி இப்போதைக்கு உங்களை சும்மா விடுறேன். ஆனா நீங்க தின்ன உப்புக்கு ஒரு நாள் கண்டிப்பா தண்ணி குடிப்பீங்க. அவள் எழுந்தாள். அவனை திரும்பி கூட பார்க்காமல் கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றாள். ஏண்டா தீனா, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டியோ? இப்படி பட்ட பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவ? உறவினர் ஒருவர் கேலி செய்துவிட்டு போக தினகரனின் முகம் இறுகியது. அவள் சொன்னது போல் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற உறுத்தல் ஏற்பட்டது. தன் பிரச்சனையில் அவளை பலியிடுவது எந்த வகையில் நியாயம்? அதற்கு தனக்கு என்ன உரிமை உள்ளது? அப்பாவின் வற்புறுத்தலுக்காகவும் அவரது சொத்து கை நழுவி விடக்கூடாதென்பதற்காகவும் எது பற்றியும் தீர யோசிக்காது இவளது கழுத்தில் தாலி கட்டியாயிற்று. இனி தன் திட்டம்தான் என்ன? சொத்து தன் பெயருக்கு மாறியதும் இவளை விவாகரத்து செய்துவிட்டு காதலியை மணப்பது என்பதுதான் முதலில் அவன் எண்ணமாக இருந்தது. ஆனால் தன் சுயநலத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசப்படுத்திவிட்டு தான் நன்றாக வாழ முடியுமா என்ற கவலையும் அச்சமும் இப்போது ஏற்பட்டது அவனுக்கு. ஆசை அறிவை மழுங்கடித்துவிடும் என்பது சரிதானோ? அவன் சோர்வோடு கட்டிலில் அமர்ந்தான். வெளியில் சந்தடி கொஞ்சம் குறைந்திருந்தது. 2 மணிக்கு யாரோ கதவு தட்ட படுத்திருந்தவன் எழுந்தான். ஏன்பா தினகர், என்ன இப்படி வந்து உட்கார்ந்துட்ட? பொண்ணு பிள்ளையோட ஜாலியா சாப்பிடணும்னு அங்க ஒரு கும்பலே காத்துக்கிட்டு இருக்கு. வரையா? ஒன்று விட்ட உறவு முறை ஒன்று அழைத்தது. வயிறு லேசா வலிக்கிற மாதிரி இருக்காத்த, சாப்பிட்டே ஆகணுமா? காலையில இருந்து சாப்பிடலைன்னாங்க. பசி கூட சில நேரம் வயித்த வலி மாதிரி தான் தோணும். வந்து 4 வாய் சாப்பிட்டேன்னா சரியா போயிடும். அத்தை சொல்லும் போதே நண்பர்கள் சிலர் வந்து அவனை இழுத்து கொண்டு டைனிங் ஹாலுக்கு சென்றார்கள். அலங்கார மேஜை விரிப்பு போட்டிருந்த டேபிளில் அவனை உட்கார வைத்தார்கள். சிநேகிதிகள் சிலர் பவித்ராவை கேலி செய்தபடி அழைத்து வந்து அவன் அருகில் அமர வைத்தனர். இலை முழுக்க இனிப்புகளும் கூட்டும் பொரியலுமாக நிறைந்திருந்தன. இத பார் தினகரா, உன் எதிரில் போட்டிருக்கிற இலை உனக்குன்னு நீ நினைக்கலாம். ஆனா அது உனக்கு இல்ல. அதே மாதிரிதான் கல்யாண பொண்ணுக்கு முன்னால இருக்கிற இலையும் அவங்களுக்கு இல்ல. இலை மாறிடுச்சு. அதுல இருக்கிறதை நீ சாப்பிடணும், இதுல இருக்கிறதை அவங்க சாப்பிடணும். ஒரே ஒரு கண்டிஷன், சாப்பாட்டுக்கு அவங்கவங்க கையை அவங்கவங்க யூஸ் பண்ண கூடாது. தினகரனின் நண்பன் ஒருவன் சத்தமாக சொல்ல பெரும் சிரிப்பலை ஒன்று அங்கு எழும்பியது. தினகர் சிரிப்பது போல் பாவனை செய்ய முயன்றான். பவித்ரா வெட்கப்படுவது போல் நடித்தாள். ஆகட்டும், எந்த இலை சீக்கிரமா காலியாறதுன்னு பார்க்கணும். பவித்ரா ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். இந்த இக்கட்டில் இருந்து எப்படி தப்பிப்பது என்பது புரியாமல் அவன் பேந்த பேந்த விழித்தபடி அனைவரையும் பார்த்தான். டேய், என்னடா யோசனை? சீக்கிரம் ஆரம்பி, எங்களுக்கு பசிக்குதில்ல. நண்பர்கள் தொல்லைப்படுத்த தினகர் இலையில் இருந்து இனிப்பை எடுத்தான். அவளை நோக்கி திரும்பினான் வேறு வழியின்றி. வெயிட் வெயிட். பவித்ரா புன்னகையோடு அவனை பார்த்தாள். கொஞ்சம் முன்னாடி ரூம்ல வச்சு என்ன சொன்னீங்க? என்னை உங்க மனசுக்குள்ள வச்சு பூட்டிட்டீங்கன்னு சொல்லல? அதே மாதிரி நானும் உங்களை எனக்குள்ள சிறைப்படுத்திட்டேன். ஸோ நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற எனக்கு இனிப்பு கொடுங்க, நான் எனக்குள்ள இருக்கிற உங்களுக்கு இனிப்பு கொடுக்கிறேன், சரியா? அவள் தன் கையில் எடுத்த இனிப்பை தானே சுவைத்து உண்ண அனைவரும் ஒரு வினாடி அயர்ந்து போனார்கள். தினகர் அவளது சமயோசித புத்தியை வியந்தபடி தன் கையில் இருந்த இனிப்பை உண்ண ஆரம்பித்தான். அடப்பாவிங்களா, ஏதேதோ சொல்ல இவங்க நம்மள கவுத்துட்டாங்கடா. நண்பன் ஒருவன் சொல்ல பெரும் சிரிப்பு எழும்பியது.
முதல் இரவு அறை நல்ல காலம். இங்கே வந்து யாரும் தொல்லை கொடுக்கவில்லை. வெளிப்பக்கம் யாரோ கதவை தாளிட உட்புறம் கதவை தாளிட்டான் தினகர். ஜன்னல் அருகில் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தவளின் அருகில் வந்தான். ரொம்ப தேங்க்ஸ் என்றான் அவளிடம். எதுக்கு? சாப்பிடும்போது என்னை காப்பாத்தினதுக்கு. யார் சொன்னா உங்களை காப்பாத்தினேன்னு? நான் என்ன காப்பாத்திக்கிட்டேன், தட்ஸ் ஆல். அவன் முகம் ஒரு மாதிரி ஆயிற்று. உன் கோபம் புரியுது பவித்ரா. ஒரு நிமிஷம், தாலி கட்டிட்டா நான் உங்க மனைவியா? இந்த நீ வா போ எல்லாம் வேண்டாம், மரியாதையா கூப்பிடுங்க முதல்ல. அவன் மீண்டும் முகம் மாறினான். உங்க கோபம் புரியுது, நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு தோணுது. தப்ப எப்படி சரி பண்ண போறீங்க? அதான் புரியல. நீங்க எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுத்தாலும் உலகம் இனி என்னை மிஸ் பவித்ரான்னு சொல்லாது, மிஸ்ஸஸ் தினகர்னு தான் சொல்லும். நாம டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா கூட உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அல்லது டிவோர்ஸுங்கிற புது பட்டம் இப்படித்தான் கிடைக்குமே தவிர பழைய பவித்ராவா என்னை யாரும் இனி பார்க்க போறதில்ல. அவ்வளோ சுலபத்துல சரி பண்ணிடுற தப்பையா செய்திருக்கீங்க? அவன் முகம் உண்மையை ஒப்புக்கொள்வது போல் சுண்டி போயிற்று. இந்த கோணத்தில் அவன் சிந்திக்கவே இல்லை. பைத்தியக்காரத்தனம் செய்து விட்டோம் என்பது புரிய அவன் மௌனமாக நின்றான். சரி, அதை விடுங்க. கல்யாணத்துக்கு பிறகு என்ன செய்யறதா நீங்க ஐடியா பண்ணியிருந்தீங்க? உண்மையை இனிமேயாவது சொல்லிடுறது நல்லது. ஐடியான்னு எதுவும் இல்ல. அப்பாக்கு எதிர்க்க உனக்கு புருஷனா நாடகம் ஆடுறது. மத்தபடி உங்க காதலிக்கு புருஷனா வாழறது. அப்பா உங்க நாடகத்தை நம்பி சொத்துக்களை உங்க பேருக்கு மாத்தினதும் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை சட்டப்படி கட்டிக்கிறது. சரியா? ஆ. உங்க நாடகத்துக்கு நான் ஒத்துழைக்க வேண்டாமா? அவன் நிமிர்ந்து பார்த்தான். உங்க அப்பா உங்களை நம்பணும்னா நீங்க மட்டும் நடிச்சா போதுமா? அவன் யோசனையோடு நின்றான். நீங்க ஒரு அயோக்கியருங்கிறது என்னோட அபிப்பிராயம். அயோக்கியனுக்கு யாராவது உதவி செய்வாங்களா? என்னாலையும் முடியாது. என் வாழ்க்கையோட விளையாட யாருக்கும் உரிமை இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தரலாம். உங்களுக்கு ஒரு காதலி இருக்காங்கிற விஷயத்தை ஒழிக்காம சொன்ன நேர்மைக்காக அந்த விஷயத்தை மறந்துட்டு உங்களோட வாழ நான் தயாரா இருக்கேன். அவளை நீங்களும் மறக்கணும். காதலிச்சது அவளையா இருக்கலாம். ஆனா கை பிடிச்சது என்னை. இதுதான் விதிங்கிறதை ஒத்துக்கிட்டு என்னோட வாழணும். இது உங்களால முடியுமா? அது மட்டும் முடியாது. அப்ப என்னை விட்டுருங்க. உங்க அப்பா கிட்ட நாடகம் ஆட என்னால முடியாது. உண்மை உங்க அப்பாக்கு தெரிஞ்சா? எங்க அப்பாவோட உடல்நிலைதான் உங்களுக்கு துருப்புச்சீட்டா? அதை வச்சு என்ன அடக்கிடலாம்னு பாக்குறீங்கல்ல? மத்தியானம் அதை பத்தி நான் கவலைப்பட்டேன், உண்மைதான். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் இந்த உண்மை அவருக்கு தெரிய வரும்போது நிலைமை இன்னும் மோசமாகுமே. அதை விட ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு இப்பவே உண்மையை எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறது தான் நல்லதுன்னு தோணுது. எங்க அப்பாவோட விதி இந்த விஷயத்தால தான் முடியணும்னு இருந்தா அதை யாரால தடுத்திட முடியும்? அவள் குரலில் ஒருவித கனம் படிந்திருந்தது. அவள் ஒரு தலையணையும் போர்வையும் எடுத்துக்கொண்டாள். நீங்க படுங்க, குட் நைட் என்றபடி கீழே ஒரு மூலையில் படுத்தாள். இதுதான் உன் முடிவா? ஏன் இந்த முடிவு உங்களுக்கு சாதகமா இல்லையா? நீங்க சொத்தோட சுகத்தோட உங்க காதலியோட வாழறதுக்கு நான் ஏன் சார் அவதிப்படணும்? நான் எதுக்கு ஒத்துழைக்கணும்? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க? இத பார் பவித்ரா, நான் செய்தது தப்புதான். நீ சொல்ற மாதிரி மன்னிக்க முடியாத குற்றம்தான். வேணும்னா இந்தா இந்த கத்தியால என்ன குத்தி கொன்னுடு. சும்மா இப்படி நாக்கால குத்தி காட்டுறதை விட அது மேல். நடந்த விஷயங்களை இனி மாத்த முடியாது. அதுக்காக அந்த பெண்ணை மறந்துட்டு உங்கூட வாழவும் முடியாது. உன்கிட்ட எந்த உதவியும் நான் கேட்கவும் இல்ல, கேட்கவும் மாட்டேன். உன் இஷ்டம் எதுவோ அதை செய். நான் பண்ண தப்புக்கு எவ்வளோ வேணாலும் நஷ்ட ஈடு தந்துடுறேன். லுக் மிஸ்டர் தினகர், உங்க அப்பா சொத்தை எழுதி வச்சாட்டான். நீங்க கோடீஸ்வரர். அவர் மாட்டேன்னு சொல்லிட்டா அடுத்த வேளை காஃபிக்கு கூட காசு இருக்காது உங்ககிட்ட. அப்புறம் எப்படி நஷ்ட ஈடு தருவீங்க? இளக்காரமாக அவள் கேட்க தினகர் மிகுந்த சிரமப்பட்டு கோபத்தை அடக்கினான். அவள் சொன்னது சத்தியமான உண்மை என்பது உரைக்க செயலற்று நின்றான் அவன். அவள் விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாள். மங்கிய விடி விளக்கின் வெளிச்சத்தில் அவன் கட்டிலில் அமர்ந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். எனக்கு சிகரெட் புகைன்னா அலர்ஜி, அதை அணைக்கிறீங்களா? அவன் எரிச்சலோடு அதை அணைத்துவிட்டு வீசி எறிந்தான். பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்காகி விட்டது. மனைவியா வரப்போகிறவளை தான் படுத்தும் பாட்டில் அவளாகவே ஓடிவிடுவாள். அவன் மீது எந்தவித குற்றமும் இல்லை போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அப்பாவின் மனதை மாற்றி காதலியை கைப்பிடித்து விடலாம். பிறகு சொத்தும் சொந்தமாகிவிடும் என்று அவன் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது. பவித்ரா அடங்கி போகிறவளாகவோ பயந்து ஒடுங்குகிறவளாகவோ தெரியவில்லை.
அப்பாவிடம் அவள் நியாயம் கேட்டு அழுதாள். அதோடு அவன் காலி. நிச்சயம் அப்பா நரசிம்ம அவதாரம் எடுப்பார். ஒன்று அவனை அடக்குவார். அவன் அடங்கவில்லையெனில் கண்ணை மூடிக்கொண்டு சொத்துக்களை தங்கைக்கு பாதியும் தர்மத்திற்கு பாதியும் என பிரித்து கொடுத்து விடுவார். அவன் படித்த படிப்புக்கு அப்பாவிடமே கை நீட்டி சம்பளம் வாங்கி கொண்டிராமல் வெளியில் எங்காவது வேலை தேடிக் கொண்டிருந்திருக்கலாம். அப்பா அவனுக்கு மாதா மாதம் படி அளப்பதை நிறுத்திவிட்டால் அவன் பாடு இன்னும் மோசம்தான். உண்ண உணவில்லையெனில் படுக்கை முள்ளாகிவிடும். முட்படுக்கையில் காதலியோடு சல்லாபிக்க இயலாது. இந்த நிலையில் அடுத்து என்ன செய்ய போகிறேன்? அவன் தூக்கமின்றி யோசித்தான். யோசனையிலேயே பொழுது விடிந்தது. விடியற்காலம் யாரோ கதவு தட்ட பவித்ரா எழுந்து சென்று கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றாள். கதவுக்கு வெளியில் கிசு கிசு வென்ற பேச்சு குரல்கள் கேட்டன. வீடு முழுக்க உறவினர்கள் நிறைந்திருந்தனர். அப்பாவின் செல்போன் சிணுங்கிக் கொண்டே இருந்தது. தினகர் கீழே இறங்கி செல்லலாமா வேண்டாமா என்று தயங்கி நிற்கும் போதே அப்பா அவனை கீழே அழைத்தார். என்னடா மாப்ள? சந்தோஷமாக சிரித்தபடி அவன் முதுகில் தட்டினார். நான் பார்த்து கட்டி வச்ச பெண் எப்படி, எது நல்லது எது கெட்டதுன்னு இப்ப புரியுதா? அவன் பதில் சொல்லவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் பவித்ரா அவரோடு பேசி விடுவாள். அதன் பின் பிரளயம்தான். அப்பா அவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை எப்படி சமாளிப்போம் என்ற கவலை அவனுக்குள் எழும்பியது. உங்க 2 பேருக்கும் ஏர் டிக்கெட் போட்டாச்சு. சிம்லா டார்ஜிலிங்னு 2 வாரம் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு மேனேஜருக்கும் தகவல் அனுப்பியாச்சு. நாளைக்கு காலையில் ஃப்ளைட். வேணுங்கிற துணிமணி எடுத்து வச்சுக்க. அப்பா சொல்லி கொண்டிருக்கும் போதே பவித்ரா மாடியில் இருந்து இறங்கி வருவதை கவனித்தவனுக்கு அடி வயிற்றை கலக்கியது. வாமா மருமகளே, வீட்டு சாவி எப்ப வாங்கிக்கிற? இப்பவே தந்துடவா? தேன் நிலவு போயிட்டு வந்தப்புறம் தரவா? அவள் ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். அவன் அவசரமாய் தினசரியில் விழி செலுத்தினான். அதுக்கு அவசியம் இல்ல அங்கிள். பெரியவங்க நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு? ஆனா எனக்கு வெட்டியா வீட்டில் உட்கார பிடிக்காது. உங்க ஆஃபீஸ்ல ஏதாவது பொறுப்பு கொடுங்க, பார்த்துக்கிறேன். அடே அப்பா, பொண்ணுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். அப்பா மகிழ்ந்து போனார். அவர் முகத்தில் பெருமை பிடிபடவில்லை. சந்தோஷம் தாயி, இது போரும். அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு வேண்டாம். தாயில்லாத என் பசங்களுக்கு தாயா இருந்து அவங்கள பார்த்துக்க, அது போதும். அவர் எழுந்தார். வீட்டின் பின்பக்கம் விருந்து தயாராகி கொண்டிருந்தது. நான் கொஞ்சம் ஃபேக்டரி வரை போயிட்டு வரேம்மா. இன்னைக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்பணும். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் குடும்பத்தோடு வருவாங்க. அவங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு போட்டு மாடி ரூமில் அவங்களுக்கு வேட்டி புடவை ஒரு வெள்ளி பேளான்னு தனித்தனி கவரில் போட்டு வச்சிருக்கு. குடும்பத்துக்கு ஒரு கவர் கொடுக்கணும். நான் வந்துடுவேன். அப்படி லேட்டாச்சுன்னா நீ பார்த்துக்க, சரியா? யாருக்கும் விடுபட்டு போயிடக்கூடாது. அவள் தலையாட்ட அவர் அவசரமாய் தன் காரில் ஏறி சென்றார். ஹாலில் யாரும் இல்லை. அப்பா கிட்ட பேச போறதா சொன்ன? அவன் தலை நிமிர்த்தாமல் கேட்டான். பேசத்தான் போறேன். உங்களுக்கு 15 நாள் டைம். 2 பேரும் சிம்லா டார்ஜிலிங் போவோம். உங்க மனசு மாறினா பிரச்சனை ஓவர். அப்பவும் காதல் வலிமையானதுன்னு டயலாக் அடிச்சா அதுக்கப்புறம் பேசிடுறேன். எதையும் யோசிச்சு செய்யறது தான் எனக்கு வழக்கம். அவள் கிண்டலாக கூறிவிட்டு எழுந்து செல்ல அவன் அவளையே வெறித்து நோக்கினான். சற்று நேரத்தில் தொலைபேசி அடிக்க எழுந்து சென்று எடுத்தான். புது பெண்டாட்டியோட கூடி குலவியாச்சா? எதிர்முனையில் கேட்ட குரலில் முகம் சுருங்கியது. எங்க இருந்து பேசுற? எங்க இருந்து பேசுவனோ அங்க இருந்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம் மாறிடுவேன். என்ன சொல்ற? பாய்சன் சாப்பிட போறேன். ஹரிணி, ஆர் யூ ஜோக்கிங்? இது என்ன ஜோக்? உங்களை காதலிச்சு ஏமாந்ததுக்கு நான் அதானே செய்யணும். வெயிட் ஹரிணி, அவசரப்படாத. நாங்க வர, நாம பேசுவோம். அவன் அவசரமாக தன் அறைக்கு வந்து உடை மாற்றினான். எங்க கிளம்பிட்டீங்க? உனக்கு தேவையில்லாத விஷயம். எக்ஸ்டென்ஷன்ல நீங்க பேசினதை கேட்டேன். கேட்டுட்டல்ல, அப்புறம் என்ன கேள்வி? நீங்க போக முடியாது. அவள் சற்றும் அவன் எதிர்பாராத விதமாக அறை கதவை சாத்தினாள். ஆட்டோமேட்டிக் லாக் என்பதால் கதவு பூட்டி கொண்டது. அவள் ஜன்னல் வழியே சாவியை காட்டினாள். விளையாடாத பவித்ரா, அவ செத்துடுவா. மாட்டா. சாகணும்னு நினைக்கிறவ சொல்லிட்டு சாக மாட்டா. எப்போ சொல்லிட்டாலோ அப்போ நீங்க வர வரைக்கும் காத்திருப்பா. ஒரு உயிரோட விளையாடுற நீ கதவை திற பவித்ரா. என் வாழ்க்கையோட நீங்க விளையாடல? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்ட. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. பவித்ரா கீழே இறங்கி செல்ல அவன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். மறுபடியும் மறுபடியும் டெலிஃபோன் அலறிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறை அது அடிக்கும் போதும் தினகர் தவித்தான். பவித்ரா தான் கீழே டெலிஃபோனை எடுத்தாள்.
மறுமுனையில் தினகரின் காதலியின் குரல் சீறியது. போனை தினகர்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா? குடுக்காட்டி என்ன செய்வ? என் சாவுக்கு தினகரும் நீயும் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்து போவேன். தாராளமா செய். காதல் தோல்வியில 1,01வது தற்கொலைன்னு கேஸ் பிசுபிசுத்து போயிடும். நான் நிம்மதியா தினகரோட குடித்தனம் பண்ணுவேன். சீக்கிரம் பண்ணிடேன் அந்த நல்ல காரியத்தை. மறுமுனை ஆத்திரத்தோடு போனை வைத்தது. பவித்ரா மாடிக்கு வந்தாள். நீயும் ஒரு பெண்ணா? கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம சாவுன்னு சொல்ற? அவ செத்தப்புறம் திட்டுங்க. அவன் முறைத்தான். நேத்துல இருந்து அவ இப்படித்தான் பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம சிம்லா கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் போன் வந்தா உங்க அப்பா எடுத்து பேசுவார். நமக்கு ஒரு தொல்லையும் இருக்காது. அவள் கழுத்தை நெரித்து கொன்றால் என்ன என்று ஆத்திரம் வந்தது தினகருக்கு. சிம்லாக்கு போயிட்டா என்னை வளைச்சு போட்டுடலாம்னு நினைச்சியா? அவ்வளோ சீப் ரேட்டுக்கு இறங்கி போக நான் என்ன உங்க காதலியா? அவளை பத்தி தப்பா பேசுன கொன்னுடுவேன். அவ்வளோ அன்பு இருக்கிறவர் எதுக்கு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்கீங்க? சொத்து சுகத்தை விட அவதான் உசத்தின்னு நினைச்சா இதெல்லாம் வேணாம்னு விட்டுட்டு அவளோட போய் இருந்துக்க வேண்டியது தானே? அதை சொல்ல நீ யாரு? நான் என்ன உங்க அப்பா சொத்துக்கா அலையிற? எங்க அப்பா சொத்துக்கு தானே. அதுல என்ன தப்பு? அதுல ஒரு தப்பும் இல்லை. நடுவுல சம்பந்தமே இல்லாத ஏன் கழுத்துல கோழைத்தனமா தாலி கட்டினீங்க பாருங்க, அதுதான் தப்பு. ஆமா தப்பு தான். அதையே சொல்லி சொல்லி காட்டிட்டு இருந்தா அதை சரி பண்ணிட முடியுமா? அடுத்து ஆக வேண்டியதை பத்தி யோசி. அதான் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. என்ன? இதான் கடவுள் போட்ட முடிச்சு. பேசாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா சிம்லா கிளம்புங்க. அவன் பல்லை கடித்தான். அம்மாடி பவித்ரா! மாமனாரின் குரல் கேட்க பவித்ரா அவசரமா கீழே போனாள். ஏமா இன்னும் என்ன செய்றீங்க? ஃப்ளைட்டுக்கு நேரமாயிட்டு இருக்கே. இதோ கிளம்பிட்டோம் அங்கிள், 10 நிமிஷத்துல வந்துடுறோம். மீண்டும் மாடிக்கு வந்தாள். உங்க அப்பா கூப்பிடுறார், இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பி கீழே வாங்க. அவள் 2 சூட்கேஸ்களை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். வேண்டா வெறுப்புடன் அவன் கிளம்பி வந்தான். இமயத்தின் பனிசரிவில் இயற்கை எண்ணெயின் கொள்ளை அழகில் தன்னை தொலைத்தாள் பவித்ரா. கை வண்ணம் வியப்பின் உச்சிக்கு அவளை கொண்டு சென்றது. தினகர் எதையும் ரசிக்க விரும்பாமல் வந்ததும் வராததுமாக தன் அறைக்குள் முடங்கினான். இதே சிம்லாவுக்கு ஹரணியோடு வர வேண்டும் என்று இத்தனை நாள் அவன் கண்ட கனவென்ன? இப்போது எவளோ ஒரு பவித்ராவோடு வந்திருப்பதென்ன? அப்படித்தான் பவித்ராவை நினைக்க முடிந்தது. தாலி கட்டி விட்டதால் மட்டும் நெருக்கம் வந்துவிடாது. நெருக்கம் ஏற்பட காதல் வர வேண்டும். தூரத்தில் இருந்தாலும் ஹரிணி மிக நெருக்கமாகவும் அருகில் இருக்கும் பவித்ரா வெகு அந்நியமாகவும் தோன்றினார்கள் என்றால் அதற்கு காரணம் காதல். இப்படி அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கவா சிம்லா வந்தீங்க? பவித்ரா உள்ளே வந்தாள். இதை பார், நான் உன்னோட ஹனிமூன் கொண்டாட இங்க வரல. நான் அப்படியா சொன்னேன்? மனசு புழுக்கம் உங்களுக்கு மட்டும்தானா? எனக்கு இல்லையா? 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை இந்த இயற்கை அழகு மறக்க வச்சிடும். இப்படி உள்ளேயே இருந்தா இன்னும் எரிச்சல் தான் அதிகமாகும்னு சொன்னேன். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போறியா? மாட்டேன். ராமர் இருக்கும் இடம்தான். அதென்ன? என்னமோ ஊர் சொல்வாங்களே. உன் தலை. அவன் சட்டென்று எழுந்து வெளியில் சென்றான். அடுத்த நிமிடம் அவளும் வெளியில் வந்தாள். பரவாயில்ல, உங்க அப்பா நல்ல கலா ரசிகர் தான். எப்பேற்பட்ட வியூல காட்டேஜ் கட்டி இருக்கார் பாருங்க. அடடா என்ன அழகு! இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீயும் என்ன கட்டிக்கிட்ட? அவன் அவளை உற்று பார்த்தபடி கேட்டான். ஒரு வினாடி அவள் முகம் மாறியது. உங்க அளவுக்கு எங்களுக்கு பணம் இல்லதான். ஆனா அதுக்காக அன்னாடங்காட்சி இல்லை. நாங்க கௌரவமா நகையும் சீரும் செஞ்சுதான் என்னை உங்க வீட்டுக்கு அனுப்பினார் எங்க அப்பா. தவிர நாங்களா வந்து உங்க வீட்டுல கெஞ்சிக்கிட்டு நிக்கல. உங்க அப்பா தான் ஆள் மேல ஆள் அனுப்பி எங்க சம்மதம் கேட்டார். சம்மதம் கேட்டப்போ என்னை பிடிச்சு தொலைக்கலைன்னு சொல்லி இருக்க வேண்டியது தானே? என்ன செய்ய, எனக்கு உங்களை பிடிச்சிருந்துருச்சே. ஆனா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை உங்க காதலை பத்தி அப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா உங்களை வாழ்த்திட்டு விலகி இருப்பேன். பிடிக்கலன்னு ஒரு பொய் சொல்லி இருப்பேன். உங்களுக்கு பின்னால இவ்வளோ கதை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவள் சொல்வதில் இருந்த உண்மை இடிக்க அவன் குறுகுறுப்போடு மௌனமாய் நின்றான். தப்பெல்லாம் தன்னுடையதாய் இருக்க இவளிடம் கோபித்துக் கொள்வது எந்த வகையில் நியாயம்? சரி போகட்டும். இனி அதை பத்தி பேசி என்ன? அதை விடுங்க. உங்க காதலை பத்தி காதலியை பத்தி சொல்லுங்களேன், கேட்போம். அவன் வியப்போடு அவளை பார்த்தான். எதற்கு கேட்கிறாள் என்பது போல. சும்மா போரடிக்காம இருக்குமில்ல. தவிர உங்க காதல் எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கலாமே. நீ என்ன ஜட்ஜா? அது ஸ்ட்ராங்கா வீக்கான்னு ஜஸ்டிஃபை பண்ண? அதை ஜஸ்டிஃபை பண்ணல சொல்றீங்களா? சரி, ஜஸ்டிஃபை பண்ணல சொல்றீங்களா? அவன் சற்று நேரம் தூரத்து சிகரங்களை பார்த்தபடி இருந்தான். பிறகு ஒரு மெல்லிய பெருமூச்சுடன் சொல்ல ஆரம்பித்தான்.
ஹரிணிய முதல்ல எங்க பேங்க்ல நான் பார்த்தேன். ஒரு செக் போடுறதுக்காக நான் போயிருந்தேன். நான் போனப்போ ஒரு பெண்ணை சுத்தி கூட்டம். என்னடான்னு எட்டிப் பார்த்தேன். அந்த கூட்டத்துக்கு நடுவுல நின்னுட்டு அழுதுகிட்டு இருந்தா ஹரிணி. என்னன்னு விசாரிச்சேன். பேங்க் வாசல்லையே அவ ஹேண்ட்பேக்கை யாரோ மின்னல் வேகத்துல பிடுங்கிட்டு ஓடி இருக்கான். அவ கொஞ்சம் முந்தி டிராப் பண்ண 10,000 ரூபாய் அதுல இருந்திருக்கு. எல்லாரும் அவளுக்காக பரிதாபப்பட்டாங்களே தவிர, அப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நகர்ந்துட்டாங்க. பேங்க் மேனேஜர் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினார். போலீஸ் வந்து விசாரிச்சது. ஹரிணியை ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் எழுதி தர சொன்னார் இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷனுக்கு தனியா போக தயங்கினா. நான் வரேன் வாங்கன்னு நானே அவளை என் கார்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன். தானே கம்ப்ளைண்ட் எழுதி அவகிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தேன். ஏதாவது அவசர செலவுக்கு எடுத்த பணமா? வெளியில் வந்ததும் நான் கேட்டேன். அக்காவை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல? ராஜே நர்சிங் ஹோம்ல. பேங்க்ல மறுபடியும் டிராப் பண்ண போறீங்களா? இல்ல, மொத்த பணத்தையும் எடுத்து தான் பறி கொடுத்துருக்கேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? தெரியல. அம்மா துடிச்சு போயிடுவாங்க. கேட்டா அக்கா கல்யாணத்திலேயே எல்லா பணமும் காலி. அவ டெலிவரிக்காக அம்மா ஜிபிஎஃப் போட்டு வாங்கிய பணம் இது. அப்பா அப்பா செத்து போய் 2 வருஷம் ஆகுது. அவரோட வேலைதான் அக்காக்கு கிடைச்சது. அம்மா ஆல்ரெடி டீச்சரா இருக்காங்க. சரி வாங்க போலாம். அந்த ஆளை பிடிச்ச பணத்தை வாங்கிடுவாங்களா? கஷ்டப்பட்ட காசு போகாது. நிச்சயம் கிடைச்சிடும். இப்போதைக்கு பணம் தொலைஞ்ச விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். எப்படி தெரியாம இருக்கும்? 10,000 நான் தரேன். டெலிவரி நல்லபடியா ஆகட்டும். பணம் கிடைச்சதும் எனக்கு கொடுத்தா போதும். உங்க அம்மாவை டென்ஷன் பண்ண வேண்டாம். நீங்க யாரோ என்னவோ என்னை நம்பி இவ்ளோ ரூபா தரீங்க. பயமா இல்ல? ஆபத்துக்கு உதவும் போது யாரும் ஜாதகம் வாங்கிட்டு உதவ மாட்டாங்க. அவன் சிரித்தான். அவளை ஹாஸ்பிட்டலில் இறக்கிவிட்டு தன் பிரீஃப் கேஸில் இருந்து 10,000 ரூபாயும் கொடுத்தான். கூடவே தன் விசிட்டிங் கார்டும் கொடுத்தான். 4 நாள் கழித்து அலுவலகத்திற்கு போன் வந்தது. ஹரிணிதான் பேசினாள். அக்காக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சரியான சமயத்துக்கு நீங்க பணம் கொடுத்து உதவினதை நான் மறக்கவே மாட்டேன். அதை விடுங்க, தொலைஞ்ச பணம் கிடைச்சதா? அந்த ஆளை பிடிச்சிட்டு தான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார். 10ல் 2,000 செலவழிச்சிட்டானாம். மிச்சம் 8,000 பத்திரமா இருக்குன்னு சொன்னார். நாளைக்கு ஸ்டேஷன் வந்து வாங்கிக்க சொன்னார். முடிஞ்சா நீங்களும் வாங்களேன். பணத்தை வாங்கி அப்படியே உங்ககிட்ட கொடுத்துடுறேன். மறுநாள் 8,000 ரூபாயை அவனிடம் கொடுத்தாள். மிச்ச 2,000 எப்படியாவது கொடுத்துடுறேன். ஒரு வாரம் டைம் கொடுங்க ப்ளீஸ். பரவாயில்ல. அவன் இன்ஸ்பெக்டர் பக்கம் பார்த்தான். அந்த திருடனை என்ன செய்தீங்க சார்? 2,000 திரும்பி வரல இல்ல, அதுக்காக உள்ள தள்ளிட்டோம். அந்த பணத்தை நான் கட்டிடுறேன். அந்த ஆளை விட்டுருங்க சார். அவன் அப்படி சொன்னதும் ஹரிணி வியப்போடு அவனை பார்த்தாள். என் மேலையும் இரக்கம், திருடன் மேலையும் இரக்கமா? நல்லா இருக்குங்க. வெளியில் வந்ததும் சிரித்தாள். இரக்கமில்ல, நன்றி. திருடனுக்கு எதுக்கு நன்றி? இந்த தேவதையை அடையாளம் காட்டியிருக்கானே. அவள் திகைப்போடு அவனை பார்த்தாள். என்னை பத்தி என்ன தெரியும்னு என்னை தேவதைங்கிறீங்க? எல்லாம் தெரிஞ்சு ஏற்படுறதுக்கு பேர் காதல் இல்ல. ஸோ நீங்க என்னை காதலிக்கிறீங்க? எஸ் யுவர் ஆனர். எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? வழக்கமா எல்லா மிடில் கிளாஸ்க்கும் ஏற்படுற பயம்தான். என்ன சொல்லு? எங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அப்பா கிடையாது. கட்டு செட்டா குடித்தனம் பண்ணி இப்பத்தான் அக்கா கல்யாணம் முடிச்சாங்க. இன்னும் இன்னும் 5 வருஷம் கழிச்சு அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வச்சுத்தான் ஏன் கல்யாணத்தை நடத்தணும்னு இருக்காங்க. அக்காக்கு 15 சவரன் போட்டாங்க. எனக்கும் அவ்வளோ போட்டுத்தான் செய்வாங்க. எங்க சக்தி உங்க வீட்டுக்கு ரொம்ப அல்பமா தோணலாம். தவிர காதலை உங்க வீட்ல வரவேற்பாங்களா? அப்பா எப்படிப்பட்டவர்னு இனிமேதான் நான் தெரிஞ்சுக்கணும். இதுவரை இந்த பிரச்சனை ஏற்பட்டது இல்லையே. ஸோ காதல்ங்கிறது பிரச்சனை தான்னு ஒத்துக்கிறீங்க. பின்ன காதல் கல்யாணத்துல முடிகிற வரை அது ஒரு பிரச்சனை தானே. ஒருவேளை உங்க அப்பா ஒத்துக்காட்டா? ஒத்துப்பார்னு நான் நம்புறேன். நான் அவருக்கு ஒரே பிள்ளை. உனக்கு அப்பா இல்ல, எனக்கு அம்மா இல்ல. நான் கேட்டு எங்க அப்பா எதையும் மறுத்ததில்ல. அந்த நம்பிக்கைதான். எங்க அப்பாவை விடு. உங்க அம்மா எப்படி? பொண்ணு காதலிக்கிறான்னா எந்த அம்மாதான் சபாஷ்னு சொல்வாங்க? இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்தா ஒத்துக்குவாங்கன்னு தோணுது. ஸோ நாம ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லு. எப்பவும் ஒரு அடி இடைவெளியோட ப்ரொசீட் பண்ணலாம். அவள் சிரித்தாள். 5 வருஷம் எல்லாம் என்னால காதலிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஹரிணி. மிஞ்சி போனா 1 வருஷம். கூட போனா 5-6 மாசம். நான் அப்பா கிட்ட சொல்லி கல்யாண தேதியை குறிச்சிடுவேன். எங்க அம்மா பணத்துக்கு என்ன செய்வாங்க? விஆர்எஸ் வாங்கிக்க சொல்லு. அது சரி. யார் கேட்டா அவங்களை நகையும் நட்டும்? எங்க அம்மா நகையை தினம் ஒன்று போட்டு கழட்டினாலே நம்ம 60ஆம் கல்யாணம் வந்துடும். இருந்தாலும் எங்க அம்மா ஒரு மூக்குத்தி போட்டாலும் எனக்கு அது உசத்தி தானே.
உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. 1½ வருஷம் தான் டைம். 15 பவுன்ல ஒரே ஒரு மூக்குத்தி பெருசா உன் மூஞ்சியை மறைக்கிற சைஸுக்கு செஞ்சு வச்சுட சொல்லு. அதுவும் சரிதான். முத்தம் கொடுக்க கிட்ட வந்தா கேடய மாட்டம் யூஸ் பண்ணிக்குவேன். நாம் கிட்ட வந்தா கேடயம் எல்லாம் தூள் தூள் ஆயிடும். பார்க்கத்தானே போற. அவர்கள் நாட்கள் ஓடுவது தெரியாமல் சுவாரஸ்யமாக காதலித்தார்கள். ஒரு விஷயமும் இல்லாமல் மணிக்கணக்காக பேசினார்கள். 1 வருடம் ஓடையாய் ஓடியது. அவன் சொல்வதற்கு பதில் யார் மூலமோ அப்பாவுக்கு அவன் காதல் விஷயம் சென்று சேர்ந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.